கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் களம் தற்போது ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட தமிழ்நாட்டை வட்டமிட்டிருக்காங்க. சென்னை மயிலாப்பூரில் பிரம்மாண்ட ரோடு ஷோ நடத்திருக்காங்க. அதே மாதிரி ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் நடத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட மோடியே சென்னை தீநகரில், கோவையில், மதுரையில் ரோடு ஷோ நடத்தினார். இந்த முறை மோடியும் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே பல முறை தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டாரு. இப்போ கூட நாகர்கோவில் வந்துட்டு போயிருக்கிறாரு. அமித்ஷா ரொம்ப காலதாமதமாக தேர்தல் நாளை மாலையுடன் முடிவுகிறது, பிரச்சாரம் ஓய்கிறது, ரோடு ஷோ நடத்திருக்காரு. அது ஜனநாயகத்தில் ஒவ்வொரு கட்சியும் செய்ய வேண்டிய தேர்தல் பிரச்சாரத்துடைய கடமையாக கருதலாம். ஓகே. ஆனால் இந்த நாட்டை, இந்திய ஒன்றியத்தை 12 ஆண்டுகள் ஆளுகின்ற ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ரோடு ஷோலையும் சரி, பொதுக்கூட்டத்திலையும் சரி, தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் சரி, மோடி அல்லது ராஜ்நாத் சிங் அல்லது அமித்ஷா அல்லது இங்க ஒரு எல்போர்டு இருக்காரு, எல்போர்டு மந்திரி எல் முருகன், பகிரங்கமா மக்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம் சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்க. நீங்க உங்க ஷோ காட்டினா என் நாட்டில் எடுக்குமா? தமிழ் மண்ணில் எடுக்குமா? செத்த மொழியான சமஸ்கிருதத்துக்கு பல்லாயிரம் கோடி ஒதுக்குறீங்க. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, அதன் மொழி தமிழ் மொழி. உலகம் பூரா போய் திருக்குறளை நான் பேசுறேன்னு சொல்லி மோடி பேசுறாரே தவிர, நீங்க சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கின தொகையை தமிழுக்கு ஒதுக்கிருக்கீங்களா? எங்கள் மீனவர் சகோதரன் சிங்கள காடையர்களால் தினசரி சுட்டு வீழ்த்தப்படுகிறானே, வேதாரண்ய, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மீனவர்களை நாங்கள் பாதுகாப்போம் சொன்னீங்களே, இதுவரைக்கும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்லி ஒரு சொல்ல முடிஞ்சா? ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை எங்களுக்கு தர முடிஞ்சா? எத்தனையோ வெள்ளம், புயல், சுனாமி, மக்களுக்கு கேட்ட நிவாரண நிதியை நீங்க கொடுத்தீங்களா? இல்ல மடிந்து போன மக்களை இன்னைக்கு ஷோ காட்டுற அமித்ஷா வந்து பார்த்தது உண்டா? தமிழகத்தை, தமிழனை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசு தொகுதி வரையறை செய்து வட மாநிலங்களில் தொகுதி எண்ணிக்கையை கூட்டி இந்தியாவை அதிபராட்சி முறைக்கு தொடர்ந்து பாஜக இந்தியாவை ஆளுவதற்கு, இந்தி பேசாத பிற மாநில மக்களை கொத்தடிமையாக மாற்றுவதற்கு அத்தனை முயற்சியும் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் நீங்க ரோடு ஷோ காட்டினா மக்கள்கிட்ட எடுக்குமா? எந்த காலத்து முன்னிட்டும் கால் பதிக்க மாட்டோம் பிஜேபியை தமிழ் மண்ணில் என்பதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பெரிய ஒரு வேட்கையாக இருக்கிறது. ஓகே. எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் RSS காரங்களை, இந்து முன்னணிய, பாஜகவை கால் பதிக்க கூடாது, கால் பதிக்க விடமாட்டோம் என்பதை தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்காங்க. அதான் இந்தியாவிலேயே 40க்கு 40, 100க்கு 100% நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற மாடு தமிழ்நாடு, வெற்றி பெற்ற மாநிலம் தமிழ் மாநிலம், வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை நடத்தி காட்டியவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின். அதனால இந்த ரோடு ஷோ எல்லாம் காமிச்சு ஏமாற்ற முடியாது. அது சென்னையில உங்களால் ஏமாற்ற முடியாது. தென் சென்னை நாடாளுமன்றத்துக்கு 2 மாநில கவர்னராக இருந்த தமிழிசை இருந்து அவங்களுக்காக டி நகர்ல நடத்தி காட்டினாரே, அமித்ஷா நடத்தி காட்டினார். வெற்றி பெற முடிஞ்சா? இன்னைக்கு வேளச்சேரியில் நிக்கிறது, திரும்பவும் அவங்க நிக்கிறாங்க, மயிலாப்பூர் தொகுதியில் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தமிழிசை. வெற்றி பெற முடியுமா? அதனால வெறும் ரோடு ஷோ மட்டும் மக்களை கவராது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திட்டங்களை மக்களுக்கு அறிவித்திருக்கிறது. இருக்கிற பொருளாதார நெருக்கடியில எடப்பாடி மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் மாதிரி ஏமாற்றுகின்ற திட்டங்களை திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லல. இன்னைக்கு திமுக திட்டங்கள் மக்கள்கிட்ட பேசுது.
திமுக நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் சொல்ற வாக்குறுதி இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதி கதாநாயகனாக மக்கள் மத்தியில் நிற்குது. இதுதான் மாறுபட்ட கருத்து இல்லை. நிச்சயமாக வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழகம். தாவேகா தற்கூரி கட்சி எடப்பாடி அணிலாம் தோல்வியை தான் சந்திப்பாங்க. அதெல்லாம் மாற்றமான கருத்து இல்லை. திமுக கழகம் வெற்றி பெறும். காங்கிரஸ் இணக்கமா இல்லை. அதனால அவங்க வழக்கம் போல காங்கிரஸுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். வழக்கமா கிடைக்கிறது கிடைக்கும். ஓகே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று நம்முடைய விருப்பம். விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும். இஸ்லாமிய சகோதர அமைப்புகள் வெற்றி பெற வேண்டும். அப்புறம் யாரு வெற்றி பெறக்கூடாதுன்றீங்களா? இங்கேயும் இருக்கு RSS. தேமுதிக வாய வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த அம்மா திருப்புறம் கொண்டதுல தீப ஏத்து கொண்டது ஒன்னே ஒண்ணு இல்ல. அன்னை ஆட்சியில பெண்கள் நடமாட முடியல. மகாத்மா காந்தி சொல்றது மாதிரி நாடு இரவுல முழு நகை அணிந்து ஒரு வாலிப பெண் வர முடியல. இதுதான் அன்னை ஆட்சியில குறைந்தது. முடிச்சிட்டே இல்ல. அது தவிர ஏதாவது வேற என்ன இருக்கு? அதான முக்கியம். முடிச்சு விட்ட. ஒரே ஒரு தப்பு திமுக கூட்டத்துக்குள்ளே போத கலாச்சாரம் இருக்குன்ட்ட. ஏமா உத்தரப்பிரதேசத்தோடவா உலக நாடு புறாவுக்கும் கஞ்சா கடத்தல் உலக மாபியாக்கள் இருக்கிற ஊரு அந்த யோகி ஆதித் பாஜக ஊப்பி. இந்தியா முழுவதும் கள்ள துப்பாக்கி, இந்தியா முழுவதும் போதை மருந்து, எல்லாம் பிஜேபி RSS. ஈசா மையத்துக்குள்ளே கஞ்சா, ஈசா மையத்துக்குள்ளே போதை நடமாட்டம். அது ஈசா மையமா? எத்தனை பெண்கள் காணவில்லை? நடு இரவில் ஓடிய பெண்கள் எத்தனை பேரு? அந்த ஈசா மையத்தில் தானமா நீ போய் துரு ஆலோசனை கேட்டு தேமுதிக கூட்டணியில் இருக்கீங்க. இங்க திமுக கூட்டணியில். அதனால அதையும் மக்களுக்கு அடையாளம் கண்டு வச்சிருக்காங்க. நான் சொல்றது இந்த பேட்டி நாளை பிரச்சாரம் முடிவுக்கு முன்னாடி கொடுக்கிறேன். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் தெளிவான தீர்க்கமான முடிவெடுக்கிறோம். அமித்ஷா கூட்டம், மோடி கூட்டம் எத்தனை சோ காட்டினாலும் மோடி கூட்டத்தை விரட்டுவது அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம். இதே அமித்ஷா அவர்கள் நடத்திய அதே பகுதியில் முதலமைச்சர் பிரம்மாண்டமான முறையில் டி நகர் போன்ற பகுதிகள் மயிலாப்பூர்லயும் பண்ணிருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? சென்னை என்னோட கோட்டைன்னு காமிக்க விரும்புறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் சென்னை கோட்டை தான். எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னாடி தலைவர் கலைஞரின் உழைப்பால் சென்னை மாநகராட்சியை முத பிடிச்சோம். பராசக்தி படத்துல கலைஞருடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றிய தலைவன் கலைஞர் தான். நீங்க பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் இருப்பார், ஒரு திண்ணையில தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப கொசு கடிக்கும். ஏப்பா ரொம்ப கொசு கடிக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அவர் பெரிய மேயர், நாங்களும் ஒரு காலத்துக்கு மேயரா வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த கண்ணீர்ல எம்ஆராதாவும் சொல்லுவார். அது மாதிரி சொன்னதை படத்தில் எழுதி சொன்னதை நிறைவேற்றியவர் கலைஞர். 59 முதல் மேயர் திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை ஆப்போ அரசு கலைஞர் வெற்றி பெற வைத்தார். அதனாலதான் அண்ணா சொன்னார், என் தம்பிக்காக நான் நகைக்கடையெல்லாம் போயிட்டு இந்த கனையாலையை அணிவிக்கணும்னு கடைசி வரைக்கும் கலைஞர் வச்சிருந்தார். அண்ணா போட்ட மோதிரம் என் மனைவி கூட நான் இப்படி தேடி அலைஞ்சதில் என்றார். அதனால என்னைக்கு திமுக கோட்டை தான். இடையில கொஞ்சம் ஓட்ட விட்டான். அதனால இன்னைக்கு கோட்டை தான். இல்லைங்க சார், இப்போ விஜய் அவங்களுடைய வருகையினால முதலமைச்சர் வீடு வீடா போறாரு புதுசா. அது வீதிக்கு வர வச்சிட்டாரு விஜய். அமித்ஷாவும் வர வச்சிட்டான்னு ஒரு கருத்து வருது. எப்படி திமுக அந்த ஆட்சியை தக்க வைப்பாங்கன்னு ஒரு கருத்து வருது. எப்படி அமித்ஷா எப்பொழுதும் வீடு வீடா தெருவாலம் போன ஆளுதான். அவங்க வீடு வீடா படுத்து சோறாக்கி சாப்பாடு போட்டா கூட மோடி கூட்டத்தை தமிழ்நாடு மக்கள் வரட்டிடுவாங்க. மோடி கூட்டம் தமிழ்நாட்டுக்கு ஆகாத கூட்டம். தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் RSS பாஜக. தமிழனுக்கு விரோதமானவர்கள், ஏன் மனித வர்க்கத்துக்கு விரோதமான கட்சி பாஜக. அது நாட்டு மக்கள், தமிழ்நாடு மக்கள், இந்தியாவில எந்த மாநில மக்கள் உணர்றாங்களோ இல்லையோ தமிழ்நாடு மக்கள் பாஜகவை ஒரு எதிரி கட்சியாக பார்க்கிறோம். எந்த காலத்திலும் சரி, மோடி ரோடு ஷோ நடந்து போனா, வேன்ல போனா மட்டும் பத்தாது, ஜீப்ல போனா பத்தாது, உருண்டு போனாலும் சரி, திரண்டு போனாலும் சரி, மோடி உருண்டு போறாரு எல்லாம் வாங்கினா கூட தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டாங்க.
ஏன்னா அவன் தமிழுக்கு விரோதமான அந்த கட்சி. ஆனா தளபதி ஸ்டாலின், நீங்க குளத்தூர் தொகுதிக்கு போயிட்டு வந்தேன், பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தேன். சென்னையிலேயே அது ஒரு ஃபாரின் மாதிரி இருக்கு, வெளிநாடு மாதிரி இருக்கு. சென்னைக்குள் ஒரு ஃபாரின் குளத்தூர் தொகுதி. அந்த அளவுக்கு வட சென்னைன்னு சொன்னாலே ஒரு கலாச்சாரம் மாதிரி பேசுவாங்க. அந்த கலாச்சாரம் இல்லை. வட சென்னை மக்களும் பண்பாடானவர்கள், பூர்வீக சென்னை குடி மக்கள், அவர்களும் அனைத்து நாகரிகமும் பண்பாடு மிக்கர் என்பதை இன்றைக்கு குளத்தூரை உயர்த்தி காட்டியிருக்கிறார் முதலமைச்சர். அவர் எப்பொழுதும் சென்னை கூட இரண்டரை கலந்தவர் தான், அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால சென்னையில எனக்கு தெரிஞ்சு ஒரு 1-2 தொகுதி தடவை அதிமுக வரும். மற்றபடி நான் சொன்னா சோறு உடைஞ்சிருவாங்க. நான் தெளிவாகவே சொல்ற ஆளு. சென்னை முழுவதும் போயிட்டு வந்தேன். 1-2 தொகுதி தான். விஜய்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. பெரம்பூர்ல என்னுடைய நண்பர் ஆர்டி சேகர் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவார். அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. 2 தற்கூரி போய் ஓட்டு போடுவான். ஆனால் திமுக விஜயை கண்டு, விஜய் வருகையெல்லாம் கண்டுலாம் எம்ஜிஆர் அலையை விட ஒன்றும் விஜய்க்கு பெரிய அலையெல்லாம் இல்லை. அதனால ஸ்டாலின் எப்பொழுதும் சென்னை மக்களோட இரண்டரை கலந்தவர், அங்கேயே பிறந்து வளர்ந்தவர். கலைஞரார் திருவாரூர்ல பிறந்து வளர்ந்தவர், சென்னையிலே வளர்ந்தவர். அதனால அவர் மக்களோட இணக்கமா எப்பயுமே நல்லா பழகக்கூடியவர். அதனால யார் வருகையை கண்டும் திராவிட முன்னேற்ற கழகமோ தளபதி ஸ்டாலினோ அஞ்சுவதில்லை. அதனால நிச்சயமாக அமித்ஷா ரோடு ஷோ, மோடியுடைய பிரச்சாரம், பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணி மாபெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். நன்றி சார். நன்றி.